இப்போ அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல அவங்க பேசுற ஆர்கியூ பண்ற சீன்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எங்க கேமரா இருந்துச்சு? ஓகே. ஸோ இது என்னன்னா, நான் இந்த சீனுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியமான கிரெடிட் வந்து நான் தினேஷ் குடுக்கணும்னு தான் பார்ப்பேன். ஏன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு. நான் இதான் ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் சீனு பிளான் பண்ணிட்டோம் ஈஸியா. பட் அது எப்படி ஷார்ட் டிவைட் பண்ணி எப்படி பிளான் பண்ணோங்கிறது முதல் கொண்டு நாங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் ஒரு 4 நாள் முன்னாடியே இங்கேருந்து தான் டைலாக் ஆரம்பிக்கணும். இங்கேருந்து தான் நீங்கள் இந்த பிரேக்கிங் த்ரூ வரணும். இங்கேருந்து நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறீங்க. அடுத்த டைலாக் இங்கேருந்து பஞ்ச் பண்ணணும் முதல் கொண்டு பேசிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இது சேஃப் பெட் ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு மினி வேன் இருக்கும். அந்த மினி சின்ன யானை க்ளோஸ்டு சின்ன யானையில் வந்து 2 கேமரா ஒரு வைடு ஒரு மிட்டு தேவைப்படுற அளவுக்கு க்ளோஸ் கூட நம்ம ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சேஃப் பெட் ஷார்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தைரியமாக கிரவுண்டில் இறங்கிடலாம். ஸோ இப்போ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஷார்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டில் இறங்கி ஷோல்டர் கேமரா கேமரா ஷோல்டரில் தூக்கி கிரவுண்ட்லேயே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளான் பண்ணிட்டான். ஸோ அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக அவங்க நடந்து பேசுகிறது ஃபுல்லாகவே ஷோல்டரில் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ நிறைய பேர் சைடில் எட்டி பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க. அதெல்லாம் தெரியாத மாதிரி கரெக்டாக கேப்சர் பண்ணுறதுங்கிற விஷயம் பெரிய விஷயம். யாராவது டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து மேஜர் கிரெடிட் டு ஹிம் தான்.